ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ 2026 7வது மாதமான ஜூலை மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை 24க்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய கண்டம் முடிய போகுது. ஆக்சுவலி ஜூலை 24க்கு பிறகு மிதுனம் ராசியில் சேர்ந்தவர்களுக்கு பெரிய கண்டம் முடிந்து கரெக்டாக இதுதான் இனி நடக்க போகுது. ஆக்சுவலி இப்படி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இனி வந்து தடுக்க முடியாது. என்ன விஷயங்கள் நடக்கும், எது தடுக்க முடியாது அப்படிங்கிற முக்கியமான அந்த ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் விதியை விட எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள்னு சொல்லலாம். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து செயல்பட்டாவே கண்டிப்பாக நமக்கு பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். நம்மள நிறைய பேர் அது புரிஞ்சுக்காததுனால தான் இப்போ வரைக்கும் பல ஆபத்துக்களை சந்திச்சிட்ருக்கோம். இனி அந்த மாதிரி சந்திக்கக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி இது வந்து சாதாரண மாதம் கிடையாது. ஆடியில் தான் கிரகங்களால் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. ஆடி எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல் என்பது கண்டிப்பாக வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியாததுனால ஆடியை சாதாரணமாக கடந்துடுறோம். ஆனால் வழிபாடுகளுக்கு உகந்த ஆடியை பற்றி கண்டிப்பாக முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு கிரகங்களால் என்ன பெரிய கண்ட முடிந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை அதிரடியாக உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். ஆக்சுவலி குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளுக்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. தமிழ் மாதங்கள்லேயே ஆடி மாதத்திற்கு தனி சிறப்பு இருக்குது. ஆடி மாதங்கிறது அம்மனுக்குரிய மாதமாக கருதப்படுது. ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அம்மன் மாதம் என்றும் அழைக்கப்படும். ஆடி மாதம் பிறந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லையுமே விழா களக்கட்டி இருக்கும். இந்த மாதத்தில் வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஒழிக்க சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், தேர் திருவிழா, தீமிதி திருவிழா என அனைத்து விதமான உற்சவங்களும் வெகு சிறப்பாக நடைபெறும். அதுவும் இந்து சமயத்தில் சூரியனுடைய நகர்வை கொண்டு வருடத்தை உத்தராயண தாட்சாணை என இரு பிரிவுகளாக பிரித்து வைக்கப்படும். சூரியன் தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் உத்தராயண காலமாகும். தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உத்தராயண காலமாக பிரிக்கப்படுது. இந்த காலம் தேவர்களுக்கு பகல் பொழுது. அதே போல் சூரியன் வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் தாட்சாணிய காலமாகும். இது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தாட்சாணிய காலமாக பிரிக்கப்படுது. இந்த 6 மாதமும் தேவர்களுக்கு இரவு பொழுது. தாட்சாணிய காலம் தொடங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியன் ஆற்றல் அதிகமாக வெளிப்படும் என்று சொல்லப்படும். அதனால தான் ஆடி மாதத்தில் மந்திரங்கள், வேத பாராயணங்கள், ஜபங்கள் ஆகியவற்றிற்கு அதிக சக்திகள் இருக்குது. உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாணிய காலத்தில் ஆடியில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். இதன் காரணமாக தான் ஆடி மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க. இதை தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லப்படும். ஆடி மாதத்தில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அந்த சமயம் தூசிகள் மூலம் நோய்கள் பரவ அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே வேப்பிலை, மஞ்சள் கொண்டு அம்மனை வழிபாடு செய்கிறது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கூழ் சாப்பிடுவது, இதெல்லாம் இந்த மாதிரி தான் கடைபிடிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. மேலும் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்யும். இதனால் விவசாயம் செழித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பாக வழிபாடுகள் செய்யப்படுது. ஆடி மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வாழ்க்கை செழிக்க வைக்கும் என்பதால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதை தவிர்த்து அம்மன் அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்குது.
ஆனால் ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாததை சுட்டிக்காட்டி சிலர் ஆடி மாதத்தை பீட மாதம் என்று சொல்வாங்க. ஆனால் அது உண்மையல்ல. அது அவர்கள் அறியாமையால் சொல்வது. பீட மாதம் என்பதே உண்மையான பெயராகும். இறைவனை நமது மனமாகிய பீடத்தில் வைத்து வணங்கக்கூடிய மாதம் என்பது தான் இதனுடைய பொருளே. அதே போல் குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளுக்கு ஏற்ற மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளி, ஆடிப்புறம், ஆடி சுவாதி, ஆடி பெருக்கு, ஆடி தபசு, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி இந்த மாதிரி சிறப்புமிக்க நாட்கள் வரும். மேலும் ஆடி மாதத்தில் தான் பெண்கள் மட்டும் வழிபாடு செய்யக்கூடிய ஔவையார் நோன்பு கடைபிடிக்குது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதம் இந்த டைம் 17/7/2026 அன்னைக்கு பிறந்திருக்கு. அதுவும் வெள்ளிக்கிழமையில் ஆடி பிறந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. ஒருவேளை கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டை சுத்தம் செய்து அம்மன் படங்களுக்கு மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். மேலும் அன்னைக்கு பொங்கல், பாயாசம் நைவேத்தியமாக படைத்து அம்மன் பாடல்கள் பாடி வழிபடணும். இதனால் அம்மன் அருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற முடியும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க செய்யணும். இப்பேற்பட்ட ஆடியுடைய சிறப்புகளை தொடர்ந்து இப்போ கிரகங்களால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கிரகங்களால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய சுப செய்திகள் சேரும். ஆக்சுவலி இந்த பிரபவ வருடம் ஆடி மாதம் கிரகநிலைகளை உங்கள் ராசிக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற குரு தனஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறார். எனவே இல்லத்தில் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். அதுக்கான சுப செய்திகள் சேரும். பிள்ளைகள் வகையில் முன்னேற்றம் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். தொழிலில் கூட புதிய பங்குதாரர்கள் இணைவாங்க. அதன் விளைவாக வியாபார விருத்தி அடையும். விரைய செவ்வாயுடைய ஆதிக்கத்தால் சொத்துக்கள் விற்பனையோ புதிய சொத்துக்கள் வாங்க அமைப்பும் உங்களுக்கு ஈஸியாக உண்டாகும். இதை தொடர்ந்து ஆடி 15ஆம் தேதி ஜூலை 31 அன்னைக்கு கடகராசிக்கு புதன் செல்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிறார். அவரோடு உச்சகுருவும் இணைவதால் எதிர்பாராத புதிய திருப்பங்கள் ஏற்படும். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரியம் நடைபெறும். தொழிலில் புதிய யுக்திகளை கையாள்வது அதன் விளைவாக கடன் சும குறையும். நீண்ட தூர பயணங்களால் நன்மை கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்குவார். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாகவோ வெளிநாடு சம்பந்தமாகவோ எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடுங்க. அப்புறம் ஆடி 16ஆம் தேதி கரெக்டாக ஆகஸ்ட் 1 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். உங்கள் ராசிக்குள்ளே அடியெடுத்து வைப்பதால் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். இதுவரை தாமதப்பட்டு வந்த பதவி உயர்வு தானாக சேரும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்லேருந்து பணிபுரிய அழைப்புகள் வரும். வியாபார வெற்றி நடை போடும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லை என்று நினைத்த உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சீராகக்கூடிய நேரம் இது. முன்னோர்களால் கட்டப்பட்டு தற்போது சிதலடைந்து கிடைக்கக்கூடிய கோவில்களை பராமரிக்கக்கூடிய முயற்சி கைகூடும். வாகன மாற்றம் செய்ய முன்வருவீங்க. தொழிலில் குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவாங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதுக்கப்புறமேட்டு ஆடி 13ஆம் தேதி கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக 2ஆம் நாள் அன்னைக்கு கன்னி ராசிக்கு சுக்கிரன் வராரு. அங்கே நீச்சமும் பெறுகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல. புதிய முயற்சிகள் வெற்றி கிடைப்பது அரிது. பூமி சம்பந்தமான பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். பாசு பிரிவினை செய்து கொள்வது மேலும் தாமதப்படும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மாற்றத்தால் வேகங்கள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வீண்பழி ஏற்படும். பிறரிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனை அதிகரிக்கும். மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பாராட்டு புகழும் கூடும்.
வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட முற்பகுதியில் மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் அக்கறை செலுத்துவர, பெண்கள் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற, இந்த மாதிரி நிறைய நிறைவும் ஏற்படும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.